ஹர்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் கிடையாது அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ், அதாவது வந்து ஈகோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அதாவது வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றதுனா பாக்டீரியா வந்து வைரஸ்கள் தாக்கக்கூடியது. வைரஸால் தாக்கப்பட்ட பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ்ன்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32P, அதாவது ரேடியோ ஐசோடோப் ஹெவி ஐசோடோப் கொண்ட பாஸ்பரஸையும் 35S சல்ஃபர் கொண்ட ஐசோடோப்பு, இரண்டு வெவ்வேறு விதமான ஐசோடோப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க. அந்த கல்ச்சர் பண்ணி முடிஞ்ச பிறகு அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பிளெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பிளெண்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி பிளெண்ட் பண்ணி அதை வந்து ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வளர்க்குறாங்க. வளர்த்த பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத 32Pயில் கண்டுபிடிக்கிறாங்க. 32Pன்றது பாஸ்பரஸ் அப்படின்றது என்னென்னா கெமிக்கல் காம்பவுண்ட், வந்து வேதிப்பொருள் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மனித உடம்பு, அந்த உடம்புல இதில் ஈகோலை பாக்டீரியா நம்மளுடைய குடல் இல்லை இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அப்போது அந்த பாக்டீரியா இருக்குன்னா அப்போ வந்து டிஎன்ஏ தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு அந்த டிஎன்ஏ தான் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து புரதம் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா சூப்பர்டென்ட், அதாவது மேல் உரையில் இருக்குது பாக்டீரியாவில் வந்து மேல் உரையில் வந்து புரதத்தை பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் பெல்லட்டை உள்ளே இருக்கக்கூடிய பொருள், அதாவது வந்து அடை தெரியுமா இருக்கு இல்லையா, அந்த பொருள் வந்து பெல்லட்டாக இருக்கக்கூடிய பொருள் வந்து அந்த டிஎன்ஏ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸுக்குள்ளே அந்த பாக்டீரியாக்குள்ளே அவைகள் டிஎன்ஏவில் போய் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்குள்ளே, அதாவது வந்து அந்த வைரஸ், அந்த பாக்டீரியா தொட்டு பாதிக்கப்பட்ட வைரஸ்க்குள்ளே அந்த பாக்டீரியாக்குள்ளே போயிருக்கு அப்படின்றத இதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த பாக்டீரியா ஃபேஜ் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்ற 1952 ஹர்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் அதுக்கப்புறம் வந்து சூப்பர்டென்ட், அதை வந்து பார்த்தா சென்ட்ரிஃபிகேஷன் கலத்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கல்ச்சர் பண்ணுறது, ஆய்வகத்தில் வளர்த்தல், அதுக்கப்புறம் 32P, அதை வந்து 32 பாஸ்பரஸ் ஹெவி ஐசோடோப், அதிக ஐசோடோப் கொண்ட பாஸ்பரஸும், அப்போ 35S சல்ஃபர் கொண்டதும். இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் வந்து புரத உரை வந்து ப்ரோட்டீனில் 35Sலையும் 32Pயில் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.